வணக்கம். இதுவரைக்கும் நம்ம இந்த சேனல்ல அட் நீட் பிசிக்ஸ் பை அருண் சேனல்ல அலைவுகள் அப்படிங்கிற பாடத்துல சில மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இப்போ ஈர்ப்பியல் கிராவிடேஷன்ங்கிற சாப்டர்ல நாம ஒரு கேள்வி பார்க்க போகிறோம். என்ன கேள்வி சார் அப்படின்னு சொன்னா, எம் நிறை கொண்ட துணைக்கோள் ஒன்று புவிப்பரப்பில் இருந்து ஹெச் எனும் உயரத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. புவியீர்ப்பு முடுக்கம் G0 அடிப்படையில், அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் G0 அப்படின்னு சொல்றாங்க. துணைக்கோளின் மொத்த ஆற்றல் எவ்வளவு? கேபிட்டல் ஆர் என்பது புவி ஆரம். இந்த கேள்வி 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற நீட் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. நம்பர் 1 2mg0r² divided by r plus h. ரெண்டாவது ஆப்ஷன் அதையே with a negative sign minus 2mg0r² divided by r plus h. மூணாவது 2 இல்லாம mg0r² by 2 into r plus h. நாலாவதும் அதே தான் with a negative sign. இப்போ இதில் எது சார் ஆன்சரா வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ துணைக்கோளின் மொத்த ஆற்றல். அப்போ மொத்த ஆற்றல்னா என்ன சார்? அது நிலையாற்றல் பிளஸ் இயக்க ஆற்றல், அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி. இப்போ இந்த கேபிட்டல் ஈனுடைய மதிப்பை நாம பார்க்க வேண்டியது இருக்கு. எப்படி சார்? பிஇ எவ்வளவு சார் வரும்? அதாவது ஈர்ப்பியல் நிலையாற்றல். நமக்கு தெரியும் ஈர்ப்பியல் நிலையாற்றல்னா எப்பவும் நெகட்டிவ் சைன்ல தான் இருக்கும். ஸோ மைனஸ் ஜிஎம்எம் கேபிட்டல் எம் ஸ்மால் எம். கேபிட்டல் எம் என்னது? புவியினுடைய நிறை, ஸ்மால் எம்ங்கிறது துணைக்கோளின் நிறை, டிவைடட் பை ஆர் பிளஸ் ஹெச். ஆர் புவி ஆரம். அப்போ ஆர் பிளஸ் ஹெச்ங்கிறது என்னது? புவியின் மையத்திற்கும் துணைக்கோளுக்கும் இடையில் உள்ள தொலைவு, h என்பது உயரம் இல்லையா? பிளஸ் இயக்க ஆற்றல் கைனடிக் எனர்ஜி half mv² ஃபார்முலா தெரியும். இதுல இந்த vங்கிறது என்னது சார்? அதாவது அந்த துணைக்கோளினுடைய சுற்றுப்பாதை வேகம். சரியா? அது ஃபார்முலா நம்ம ஸ்கூல்ல புக்ல படிச்சிருப்போம். v is equal to square root of gm divided by r plus h. அப்ப v ஸ்கொயர் என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் எடுத்துட வேண்டியது, gm divided by r plus h. So அப்ப E is equal to the value minus gmm divided by r plus h minus gmm divided by r plus h plus half mv square plus half m v square க்கு பதிலாக gm divided by r plus h. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க என்ன சார் இருக்கு? முழுவதாக மைனஸ் gmm by r plus h. இங்க அதே gmm by r plus h பாதி தான் இருக்கு, 1/2. அப்போ கூட்டினா என்ன வரும்? இது பிளஸ் ஹாஃப், அது மைனஸ் 1. ஸோ மீதி இருக்கக்கூடிய மைனஸ் ஹாஃப், அதாவது மைனஸ் gmm by 2 into r plus, அது 1/2 தான் கீழே 2 என்று போடப்பட்டிருக்கிறது. சரியா? அப்புறம் புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு உண்டான ஃபார்முலா என்ன சார்? G0 is equal to gm by r². இது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, இந்த வெயிட் அப்படிங்கிறது ஒரு பொருளுடைய புவியீர்ப்பு முடுக்கம் தரக்கூடிய விசை, that is equal to mg0 அப்படின்னு சொல்லுவோம். mg அல்லது mg0 இது எதற்கு சமம்? ஈர்ப்பு விசைக்கு சமம், gmm by r². அப்ப அங்கே m இங்க m அடிச்சிட்டோம் சொன்னா gm by r² நமக்கு கிடைக்கும். that is இப்போ g ஒரு பக்கத்துல வச்சுக்கோங்க, மற்ற எல்லாம் அடுத்த சைடுல கொண்டு போயிருங்க. கேபிட்டல் G இங்க வச்சாச்சு. அப்ப இந்த r² அங்க போகும்போது g0 r², இந்த m அங்க போகும்போது கீழே வந்துடும் m. g0 r² divided by m, இதுதான் கேபிட்டல் G. இப்போ சமன்பாடு 1, the E is equal to minus gmm divided by 2r plus h இருக்கு இல்லையா? இதை E ல அப்படியே நம்ம கொண்டு வர போறோம். இந்த G னுடைய மதிப்பை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம், பிரதியிட போறோம். ஸோ G மைனஸ் G க்கு பதிலாக g0 r² கீழே m அதுவும் போட்டாச்சு. அப்புறம் வேற என்ன சார் இருக்கு? m divided by 2 divided by 2. இந்த m ஏற்கனவே போட்டாச்சு, r plus h. இப்போ மேல ஒரு கேபிட்டல் M, கீழே ஒரு கேபிட்டல் M, ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். பாக்கி என்ன சார் இருக்கு? மைனஸ் g0 r² மைனஸ் g0 r², அப்புறம் ஒரு ஸ்மால் m divided by 2 into r plus h. So this is the right answer. Option 4 is the right answer. இந்த மாதிரி வேறு ஒரு கணக்கு அடுத்த வீடியோல நம்ம கிராவிடேஷன் சாப்டருக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் thank you.